ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா திருச்செந்தூர் vlog. ஸோ உங்களுக்கு இது பிடிக்கும்னு நினைக்கிறேன். நான் வந்து எப்படி போனேன், எவ்வளோ சார்ஜஸ் ஆச்சு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் வந்து திருநெல்வேலி டு திருச்செந்தூர் எக்ஸ்பிரஸ் ட்ரெயினில் தான் நம்ம போனோம். ஸோ அது வந்து நமக்கு காலையில் 7:25க்கும் அப்புறம் 10 மணிக்கும் ஒரு ட்ரெயின் இருக்குது. பட் நான் வந்து கிளம்புனது 7:25க்குள்ள ட்ரெயினில் தான் நம்ம கிளம்பினோம். ஸோ அதுக்கு கிளம்பினோன்னா 9 மணிக்கு நம்ம ரீச் ஆகிற மாதிரி இருந்துச்சு. அடல்ட்டுக்கு வந்து 20 ரூபாவும் அப்புறம் பசங்களுக்கு வந்து 10 ரூபா தான் சார்ஜஸ். ஸோ எனக்கு இங்கேருந்து திருநெல்வேலிக்கு ஒரு பர்சனுக்கு 30 ருபீஸில் போயிட்டு வந்துடலாம். வரதுக்கு 30, போகிறதுக்கு 30 மாதிரி. நாங்கள் வந்து இந்த வைகாசி விசாகத்துக்கு மொதல் நாள் போயிருந்தோம். ஸோ செம்ம கூட்டம். ட்ரெயினில் இறங்கிட்டு அங்கேருந்து ஒரு 20 ருபீஸ் நம்ம ஆட்டோ சார்ஜஸ் ஆகும் ஒரு பர்சனுக்கு. அதுக்கப்புறம் நம்ம வந்து கோயிலுக்குள்ளே வந்தாச்சு. கூட்டத்தை பார்த்தீங்களா, இவ்வளோ கூட்டம். எப்போதுமே திருச்செந்தூர் வந்து உங்களுக்கு கூட்டமாகவே இருக்கும். அது விசாகம் டைமில் நீங்கள் கேட்கவே வேண்டாம். எங்கே பார்த்தாலும் ஆள் நிறைஞ்சு தான் இருப்பாங்க கோயிலில். எனக்கு அங்கே பூமுடி காணிக்க கொடுக்கணுன்னு இருந்துச்சு. ஸோ நான் அதனால் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தேன்னா அந்த இடத்துல கூட செம்ம கூட்டங்க. இப்போ கொஞ்சம் நிறையாவே சேஞ்சஸ் பண்ணிட்டாங்க. முதல்லாம் கோயில்கிட்டே இருக்கும், இப்போ ரொம்ப தூரம் நடந்து வர்ற மாதிரி இருந்துச்சு. திருச்செந்தூர் கடல். ஸோ கடல்கிட்ட போயிடாச்சு. கோயிலுக்கு போனது அவ்வளோ திருப்திங்க. உங்களுக்குலாம் எப்படின்னு தெரில. ஸோ நீங்களும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்பவே மன திருப்தியாக இருந்தது கோயில். இந்த கடல் தண்ணியில் குளிச்சுட்டு நாளைக்கு என்னதான் சொல்லுவாங்க. அது வந்து ரொம்ப லைனு. அது கரெக்டாக அந்த கோயில் எட்ஜு வரைக்குமே நல்ல லைனில் இருந்துச்சுங்க. செம்ம கூட்டம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து பிள்ளையாருக்கு ஒரு தேங்காய் விடலை போட்டுட்டு தான் கோயிலுக்குள்ளேயே போகணும். பிள்ளையார் கோயில் போயிட்டு வந்த பிறகு இந்த மோரை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. அந்த வெயிலுக்கும் அந்த மோருக்கும் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. எந்த குறையுமே கிடையாது. மோர் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. ரொம்ப எதமாகவும் இருந்துச்சு நமக்கு வாங்கி குடிக்கிறப்போ. அதுக்கப்புறம் நம்ம கோயிலுக்குள்ளே போக ஆரம்பிச்சாச்சு. கோயிலில் வந்து கேமரா அலௌடு இல்லை. ஸோ நம்ம வந்து மொபைல் எல்லாமே சப்மிட் பண்ணிட்டு போகிற மாதிரி தான் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம கோயிலில் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வெளியே வந்தால் மயிலுங்க, அவ்வளோ அழகான தரிசனம், சூப்பராக இருந்துச்சு. ஸோ முருகரையும் கும்பிட்டுட்டு மயிலையும் பார்த்தாச்சு. ரொம்ப அருமையாக நல்ல சிறப்பான நாளுங்க. நல்ல பாசிட்டிவிட்டியோட முருகனையும் நம்ம வந்து நல்லா வணங்கிட்டு வந்தாச்சு. ஸோ உங்களால் முடிகிறப்போ கண்டிப்பாக திருச்செந்தூர் முருகனை வணங்கிட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்களை நம்ம எதிர்த்து நிற்கிறதுக்கு ஒரு பக்க பலமாக ஒரு ஸ்ட்ரென்த்து, நமக்கு ஒரு பாசிட்டிவிட்டி நமக்கு கிடைக்கும் கண்டிப்பாக. அப்புறம் அடுத்த சிறப்பு வந்து என்னென்னா அன்னதான சாப்பாடு. இது வந்து சாப்பிடாமல் வந்துடாதீங்க. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் டோக்கன்லாம் எடுத்துகிட்டு லைன்லலாம் போய் நின்று தான் சாப்பிட்டோம். ஸோ ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. அதே சமயம் சாப்பாடு நல்லா சூப்பராக இருந்தது. நான் வந்து நிறைய வாட்டி போயிருக்கேன். அந்த வள்ளி குகையை நான் பார்த்ததே கிடையாதுங்க. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஆனால் வீடியோ அலௌடு இல்லை. ஸோ நான் என்னால் எடுக்க முடியல. இதுக்கு நான் தனி வீடியோ போடுறேன். மனம் ரொம்ப திருப்தியோட அன்னைக்கு நம்ம வந்து வீட்டுக்கு கிளம்பியாச்சு. மறுபடியும் ஈவினிங் ட்ரெயினில் நம்ம ஊருக்கு வந்து சேர்ந்தோம். ஸோ நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.